இல்ல, மூலப்பொருள் இல்லைங்கும் போது ஆகுங்கிற கட்டளை தான் இருக்குது. அதனால கலிமத்துள்ள அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு அவருக்கு பேரு. ஓ கலிமத்துஹு, அல்லாஹ்வுடைய கட்டளையால் உருவானவரா இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறாரு. அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டா உண்டாயிட்டாரு, அவ்வளவுதானே தவிர அல்காஹா இலா மரியம், அந்த கட்டளையை மரியமுக்கு பிறப்பித்தான். மரியமை நோக்கி அல்லாஹ் வந்து அந்த கட்டளையை பிறப்பிக்கிறான். அப்படி உருவானவர் ஈசா. ஒரு இந்து அவனுடைய புறத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஜீவனுமாக இருக்கிறார், உண்டுமாக இருக்கிறார். எனவே ஆமினு பில்லாஹி, அல்லாஹ்வை நீங்கள் நம்புங்கள். ஒரு ருசுலிஹி, அவனுடைய தூதர்களை எல்லாம் நம்புங்க. மற்ற தூதர்கள் எப்படி தூதரா இருந்தாங்களோ அது மாதிரி இவரும் தூதர், இவரை நம்புங்க. எல்லா தூதர்களையும் நீங்க நம்புங்க. வலா தகூலு ஸலாஸா, மூன்று கடவுள் என்று சொல்லாதீர்கள், மூவர் என்று சொல்லாதீர்கள். பிதா சுதன் பரிசுத்தாய் என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூன்று நீங்க என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. இன்தஹு கைருல் லக்கும், இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்தது. அப்படி ஏதாவது தந்தை மகனுக்கு சொல்ற அறிவுரை மாதிரி அல்லாஹ் வந்து அந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு அந்த காலத்தில் ஒரு அழகான முறையில் அந்த மக்களுக்கு அல்லாஹ் எடுத்து சொல்றான். இன்னமல்லாஹு இலாஹும் வாஹித், கர்த்தர் என்பவர் அல்லாஹ் என்பவன் ஒரே ஒருத்தன் தான். அல்லாங்கிற ஒருத்தனா இருக்க முடியல தவிர ரெண்டு மூணு இருக்க முடியாது. மகன் தான் ரெண்டு மூணு ஆயிரும், மகன் அவர் அல்லாஹ் தான் இருப்பாரு. இன்னமல்லாஹு இலாஹும் வாஹித், இலா அல்லாஹ் என்பவன் கர்த்தர் என்பவன் ஒரே ஒருத்தன் தான் தவிர வேறு இல்லை. சுப்ஹானஹு ஐயகூன லஹு வலதுன், குழந்தை இருப்பதை விட்டும் அவன் வந்து தூய்மையானவன். குழந்தைங்கிறது ஒரு குறை, குழந்தைங்கிறது கடவுள் மனுஷனுக்கு ஒரு நிலை. ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணிட்டான், 2 வருஷத்துக்கு பிள்ளை இல்லை, 3 வருஷம் பிள்ளை இல்லை, சும்மா இருப்பாங்க. 5 வருஷம் பிள்ளை இல்லைன்னு என்ன செய்வான், அப்படிம்பாங்க, ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிருவான். ஒரு மனிதனுக்கு சந்தேகங்கள் என்ன, அது என்னது, குறை. அவனுடைய ஆண்மையில சந்தேகம் எழுப்புவாங்க, அவனுடைய உயிரினூல அவனுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு கேள்வி பொருள் ஆக்குவாங்க. சந்தேகத்தவர்கள்ங்கிறதே ஒரு கேவலமான சொல்லாக சொல்வார்கள். சந்தேகம் இல்லாதவன், வாரிசு இல்லாதவன் அப்படிங்கிறது ஒரு கேவலம். யாருக்கு கேவலம், மனிதனுக்கு ஒரு கேவலம். கடவுளை பொறுத்த வரைக்கும் பிள்ளை இருக்கிறதான் கேவலம், அது ஒரு குறைந்து எல்லாம் சொல்றான். சுப்ஹானஹு ஐயகூன லஹு வலதுன், அவனுக்கு குழந்தை இருக்கிற அந்த பலவீனம் இருக்க, அதை விட்டு அவன் தூய்மையானவன். கடவுளுக்கு குழந்தை இருக்க முடியாது, அது வீக்னஸ். உங்களுக்கு வந்து குழந்தை இருக்கிறது வந்து நிறைவு பலம் பிளஸ், அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் குழந்தை இருக்கிறது வந்து மைனஸ், அது வந்து பலவீனம் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுங்கிறோம், மனிதன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அல்லாஹ் இவ்வளவு சாட்டா சொல்லி போடுறான். விளங்கிக் கொள்வதற்கு நம்ம எக்ஸ்ட்ரா விளங்கிக் கொள்வதாக இருந்தால் நம்ம எதுக்கு வாரிசு வேணும் விரும்புறோம், பிள்ளை வேணும் நம்ம எதுக்கு விரும்புறோம், 2 காரணத்தை விரும்புறோம். ஒண்ணு வந்து நாம முழுமை அடைஞ்சிருவோம், முடியாம போயிடும், நம்ம வேலையை நம்மளே பார்க்க முடியாம போயிடும், நம்ம வயிற்றுக்கு நம்ம சம்பாதிக்க முடியாது, நம்முடைய இயற்கையான மலஜலம் கழிக்கிற தேவைகளை கூட நம்ம நிறைவேற்ற முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒரு கட்டத்தை நம்ம அடையும் போது நம்ம சாப்பிடணும், நமக்கு தேவைகள் நிறைவேறணும், நமக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். அப்படின்னா நம்மளிருந்து பிறந்த ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா நம்ம கவனிப்பான். அதுக்கு தான் பிள்ளை விரும்புறோம். நம்ம எதுக்கு பிள்ளை விரும்புறோம், நம்ம வந்து இப்படி இருந்துட மாட்டோம். இது 20 எப்போ வருவோமா, 30 இப்படி இருந்துருவோமா, 50 அப்படி இருந்துருவோமா, இருக்க மாட்டோம். 80 போவோம், 90 போவோம். 90 போனா வேலை வெட்டி பார்க்க இயலாது, சோறு எந்திரிக்கிறது. அப்ப நமக்கு ஒரு பிள்ளை இருந்தான்னு சொன்னா வேலை போடுற மாதிரி தான், அவனுக்கு கொடுக்குற சோறு திருப்பி அவன் நமக்கு தருவான். அதான காரணம். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வளர்க்கணும், நமக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னா நம்முடைய தள்ளாத காலத்துல முதுமை வயசுல வந்து நம்மளுக்கு வந்து உதவுவாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க, தெருவுக்கு போட்ட மாட்டாங்க. இதுக்காகத்தான் ஒரு மனிதன் வந்து சந்தையை விரும்புகிறார். அதுபோக நம்ம சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் நம்ம இருந்து பிறந்தவனுக்கு கிடைக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு மனநிலை. இதுக்காகத்தான் மனிதன் விரும்புகிறான். ஒன்னு மரணத்துக்கு பிறகு தான் உழைத்த பொருள்கள் வந்து வேற எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிற ஒரு சுயநலம். கல்லாத வயதுல தனக்கு வந்து கவனிக்கணும், நம்மளை கவனிக்கிறதுக்கு ஆள் வேணும், நம்ம செத்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் மனிதன் வந்து பிள்ளைகளை விரும்புகிறார். நம்மளே எடுத்துக்கிறோமே, எல்லாரையும் அல்லாஹ் வந்து 25 வயசு வரைக்கும் வளர்த்து 25 ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இப்படியே தான் இருப்பீங்கன்னு ஆகிட்டான்னு வைங்க. பிள்ளை விரும்புவதில்லை, நீங்க ரொம்ப ஜாலியா இருந்துருக்கணும், குழந்தையா இருப்பீங்க. 10, 15, 25 ஆயிடுச்சு, 25க்கு பிறகு 25 தான். அதுக்கு பிறகு எந்த ஒரு பலவீனம் கிடையாது, முதுமை கிடையாது, இப்படியே தான் இருப்பீங்க. ஒரு பொம்பளை 20 வயசு நின்றுவா, அப்படியே 20ஆவே இருப்பா, எப்பவும் அதே பருவத்தில் இருப்பான்னு சொன்னா அவங்க ஏன் பிள்ளை விரும்புறாங்க, நம்ம எப்படி இருக்க போறோம், ஜாலியா இருந்துட்டு போறோம். அப்படி அது ஒரு தொந்தரவு, எக்ஸ்ட்ரா சுமை தானங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா சுமையை நம்ம ஏன் சகித்து கொடுக்குறோம் கேட்டா, பின்னாடி நமக்கு ஒரு லாபம் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம சகித்து கொடுக்குறோம். அப்ப எல்லாருமே இப்படித்தான் இருப்போம், இன்றும் 16 இருப்போம்னு சொன்னா யாருமே பிள்ளை விரும்ப மாட்டோம். அப்ப அல்லாஹ் பொறுத்தவரைக்கும், கடவுளை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த முதுமையாயிர போறானா, முடியாம போயிடுமா, ஏழாம போய் படுத்துடுவானா,
யாராவது சோறு போட மாட்டாங்களான்னு எதிர்பார்க்க போறேன். அவன் முதுமை இல்லாத ஒருத்தனுக்கு எதுக்கு புள்ள? உங்களுக்கு முதுமை வரும் கலவனா போவீங்க, அதனால புள்ள வேணும். கடவுள் வந்து முழுமையா போயிடுவாரு, ஏழாம போயிருமா அவருக்கு? ஏன்னா புண்ணியில 14 இவ்வளவு வானம் புண்ணியம் கட்டி அழுவ முடியல. நீ பாத்துக்க, 10 கடை வச்சிருப்பாரு ஒருத்தர், ஒரு 25 வயசுல நல்லா கவனிப்பாரு, 50 வயசுல நிர்வாகம் பண்ணுவாரு, 60 ஆனா என்ன செய்வாரு? முதல் நீ 2 கடை நீ பாத்துக்க, இந்தடா நீ 2 கடையும் பாத்துட்டு போடா, நீ 2 கடையும் பாத்துட்டு போட, நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்டா இப்படின்னு சொல்லுவாரு. அல்லாவுக்கு முடியாம போய் இந்த சூரியன் நீ பாத்துக்க, நமக்கு பெரிய கஷ்டமா இருக்கு, சந்திரன் நீ பாத்துக்க, அந்த வானத்தை 7 வானம் மொதல் வானத்தை நீ எடுத்துக்க, இப்படி சொல்ல போறாரு கடவுள். அவருக்கு என்னத்துக்கு பிள்ளைங்க? புள்ள தேவை என்பது கடவுளுக்கு எதுக்கு புள்ள தேவை? கொஞ்சம் போறாரா, கொஞ்சம் மகிழ போறாரா, என்ன அவசியம் இருக்கு? அப்ப கடவுளுங்கிறவருக்கு வந்து முதுமையோ பலவீனமோ வீக்னஸோ இல்லைங்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஒரு புள்ள இருக்கணுங்கிற தேவை அல்லா ரத்தம் குறைச்சிடலாம், குறைய சொல்லி கேட்கணும். சுபஹானஹு ஐயக்கூனலஹு வலதும், குழந்தை என்ற பலவீனம் இருப்பதை விட்டும் அவன் தூய்மையானவன். அல்லது அல்லாஹ் வந்து செத்து போகணும், அப்படின்னா புள்ள தேவை. அல்லாஹ் செத்துட்டா போய் யார் கவனிக்கிறது? எப்ப புள்ள தேவை இருக்குன்னா கடவுள் இருக்கிறாரு, ஒரு 1000 வருஷம் செத்து போயிடுவாரு, அப்ப நான் செத்து போன பிறகு யாரும் வேணும், ஒரு ஆள் வேணும்ல அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு புள்ள இருக்குன்னு நியாயம். அப்ப கடவுள் சாகவும் மாட்டாரு, அவருக்கு பலவீனமும் இல்ல, பிறகு எதுக்கு புள்ள வேணுங்கிறீங்க? அல்ல கேட்கலாம், அவ்வளவு அற்புதமா கேட்கலாம். சுபஹானஹு ஐயக்கூனலஹு வலதும், குழந்தை இருக்கிற பலவீனத்தை விட்டும் அல்லாஹ் வந்து தூய்மையானவன். அது வந்து பலவீனம், அந்த வீக்னஸ் அவனுக்கு கிடையாது. அல்லாங்கிறவனுக்கு எந்த வீக்னஸ் இல்ல, பிள்ளை என்ற வாரிசு என்ற வீக்னஸ் வந்து அவனுக்கு கிடையாது என்று திருமறை குர்ஆன் அந்த மக்களை நோக்கி பேசுகிறது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் அழுத்தமா அல்ல சொல்லி கேட்டான், லஹு மாஃபி ஸமாவாதி மாஃபில் அர்த், இந்த வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கே சொந்தமான உடைமை பொருட்கள் அப்படிங்கிறான். ஒருத்தங்க உடைமையான பொருளை வந்து பிள்ளைங்க யாராவது சொல்லுவானா? இப்ப நீங்க 100 ஆடு வளர்க்குறீங்க, காசு கொடுத்து வாங்கி, அதை வந்து உங்கள இருந்து உருவானது அல்ல, ஆனா உங்களுக்கு சொந்தமானது. உங்கள இருந்து அது 100 ஆடு உண்டானுச்சு இல்ல, உங்களுக்கு சம்பந்தம் இல்ல, ஆனா அது உரிமையாளர் யாரு? நீங்க. நீங்க ஒரு பொருளுக்கு உரிமையாளர் இருக்கும்போது தந்தையா இருக்கீங்களா? இந்த ஆடுக்கு நான் தான் வாப்பா, இந்த ஆட்டு சொல்லுங்களா? நீங்க ஒரு ஆட்டுக்கு எஜமானனா இருக்கக்கூடியவன் வந்து அந்த ஆட்டை வந்து அவருடைய பிள்ளைன்னு சொன்னா கோவம் வருமா இல்லையா? நம்ம எல்லாம் அந்த 6 நிலையில உள்ளார்கள். அல்லாஹ் வந்து எஜமான், நம்ம எல்லாம் ஒரு உடமையான பொருட்கள். அது இயேசுநாதரா இருந்தாலும் சரி, நபிகள் நாயகமா இருந்தாலும் சரி, ஆதமா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் அந்த ஒரு ஆட்டு மந்தை நடத்தக்கூடிய ஒரு எஜமானுக்கு அந்த ஆடுகள் எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையில தான் அந்த அகில உலகத்தை படைத்த எஜமானுக்கு நாம இருக்கிறோம். அப்ப எஜமான் வந்து விலகி கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு பொருள் மாதிரி அவனுக்கு உடமையான பொருளாக இருக்கக்கூடிய அர்த்தத்தில் புள்ளங்கிற எப்படிப்பா? நீ ஒண்ணு நீ வளர்க்கிற ஒரு மாட்டை புள்ளண்டா ஒத்துக்கிறியா? நீ வளர்க்கிற ஒரு ஆட்டை உன் புள்ளன்னு நீ ஒத்துக்கிறியா? உனக்கும் ஆட்டுக்கு உள்ள டிஃபரெண்ட் விட எனக்கும் மனுஷனுக்கு டிஃபரெண்ட் கூட இருக்க. அல்லாஹ் சொல்றான், உனக்கும் ஆட்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குதோ அதை விட எனக்கும் மனுஷனுக்கு உள்ள வித்தியாசம் அதிகம். நீங்க போய் எனக்கு போய் ஒரு மனுஷனுக்கு போய் புள்ளங்கிற. அல்லாஹ் கேட்கிறான், எல்லாம் அவனுக்கு சொன்னோம். மாதி சமாவாத்தி ஒமாசில் அர்த், வானங்கள்ல உள்ளவையும் பூமியில உள்ளவை எல்லாமே அவனுக்கு உடமையான பொருட்கள். இயேசுநாதர் என்பவர் சரி, முகமது நபியும் சரி, நானும் சரி, நீங்களும் சரி, எல்லாம் யாரு? அவனுக்கு உடமையான ஒரு பொருட்கள். இந்த பேனா எனக்கு உடமையானது, என் பிள்ளையா நான் பாக்கெட்ல வச்சிருப்பேன், தேவைப்பட்ட என் பிள்ளையா இது. இந்த பேனாவுக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கிறதோ அந்த ரிலேஷன்ஷிப் தான் மனிதனுக்கு அல்லாவுக்கு இருக்குது. அவன் எதமா நம்மள ஒரு பேனா மாதிரி தீக்குவாசி உடைக்கவும் செய்வான், எழுதவும் செய்வான், யூஸ் பண்ணவும் செய்வான், அழிக்கவும் கேட்கல. அந்த நிலையில தான் எல்லாருமே இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து 4:171 சொல்லி காட்டுகிறான். 172 அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க சொல்ற அந்த வாதம் ஏசுநாதராச்சும் சொல்லி இருக்கிறார். அடுத்துக்கலாம், அல்லாவுடைய மகன் அல்லாவுடைய மகங்கிறீங்களப்பா, அவராச்சும் சொல்லி இருந்தா பரவாயில்லை. அவர் சொன்னாரா, மசீஹு ஐயக்கூன் அப்துல் இல்லா. மசீக் இருக்கிறார், மசீனா ஈசா நபிக்கு ஒரு பேர். மசீக் அவர்கள், ஈசா நபி அவர்கள் அல்லாவுக்கு அடிமையாக இருப்பதை விட்டும் அவர் வந்து புறக்கணித்தவராக இருக்கல. அவர் எப்போதும் நான் அல்லாவுக்கு அடிமைன்னு தான் சொன்னாரு. அவரே நான் அல்லாவுக்கு அடிமைன்னு சொல்லியிருக்கல, நீ ஏன் பிள்ளைங்கிறேங்க. அவர் தன்னை சொன்னது வந்து என்ன சொன்னாரு, நான் அல்லாவுடைய அடிமை, அப்படித்தான் அவரும் சொன்னார். உடல் மலாய்க்கத்தில் முகர்ரபூன், இறைவனுக்கு நெருக்கமான வானவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட அல்லாவுக்கு அடிமைன்னு ஒத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வருங்க, ஈசா நபியை விடுங்க, ஜிப்ரீல் மீகாயில் மாதிரி எப்ப பார்த்தா அல்லாவோட கனெக்ஷன்ல இருந்துட்டு இருக்கிறாங்களே, அவங்களாச்சும் அல்லாவுக்கு பிள்ளை ஆகிடுவாங்களா? அவங்க கூட ஆக மாட்டாங்க, அவங்களும் அல்லாவுக்கு அர்த்தம். அல்லாவுக்கு அடிமையாக இருப்பதை விட்டும் அவர்களும் அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்ததில்லை. இபாதத்தையும் அல்லாஹுவை வணங்குவதை எவன் அலட்சியப்படுத்தி அல்லாவுக்கு அடிமைத்தனம் செய்வதை அலட்சியப்படுத்திவிட்டு அகந்து கொள்கிறானோ, அல்லாவுக்கு மகன் என்று சொல்கிறானோ,
நான் அல்லாஹ் அடிமை இல்லை, நீண்ட அடிமை, நான் அடிமை கிடையாது என்று யாராவது சொல்வானேயானால் அத்தனை வேளையும் தன்னிடத்தில் அவன் ஒன்று திரட்டுவான். எல்லாத்துக்கும் நிப்பாட்டப்படும் சொல் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை 4:72 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 5வது அத்தியாயம் 17வது வசனத்திலையும் அந்த அன்றைக்கு வாழ்ந்த கிறிஸ்தவ சமுதாய மக்களை நோக்கி திருக்குர்ஆன் சில கேள்விகளை எழுப்புகிறது, சில வாதங்களை வைக்கிறது. 5:17 அது என்ன சொல்கிறது என்று கேட்டால், லகத் கஃபரல்லதீன காலூ இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம். மஸீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் மஸீஹ் இருக்கிறார் ஈசா, அவர்தான் அல்லாஹ் என்று சொன்னவர்கள் இறைவனை நிராகரித்தவர்களாக ஆகிவிட்டனர். இறைவன் இல்லைன்னு சொல்றது ஒண்ணுதான், வேற ஒருத்தர் இறைவன் சொல்றது ஒண்ணுதான். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் லக்கது கஃபர நிராகரிப்பவர்களாக ஆகிவிட்டார்கள், நாத்திகர்கள் ஆகிவிட்டார்கள் தான், கடவுளை மறுத்தவர்களாக ஆகிவிட்டார்கள். யார் ஆகிவிட்டார்களா? அல்லதீன காலூ இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம். மஸீஹ் இப்னு மரியம் இருக்கார, மரியமுடைய மகன் மஸீஹ், அவர்தான் அல்லாஹ் என்று சொன்னவர்கள் நிராகரிப்பாளர்களாக மாறிவிட்டார்கள், இறை நிராகரிப்பாளர்களாக ஆகிவிட்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான், குல் முகமது நபியே, நீங்கள் அந்த மக்களிடத்திலே கேளுங்கள், அந்த மக்கள் ஒரு கேள்வியை கேளுங்க. என்ன கேள்வி கேட்டா, ஃபமை யம்லிக் மினல்லாஹி ஷைஅன் இன் அராத அன் யுஹ்லிகல் மஸீஹ் இப்னு மரியம் வ உம்மஹு வ மன் ஃபில் அர்தி ஜமீஆ. இந்த மரியமுடைய மகன் மஸீஹ் என்ற ஈசாவையும் அவருடைய தாயாரையும் மரியமையும் இந்த பூமியில் உள்ள அனைவரையும் அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால் காப்பாற்றுறவன் யார் என்று கேளுங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய மகன்கிற அவரையே நான் வந்து அழிக்கணும்னு முடிவெடுத்தால் உன்னால் என்ன செய்ய முடியும்? அவருடைய அம்மாவை அழிக்கணும்னு நான் முடிவெடுத்து விட்டால் உன்னால் என்ன செய்ய முடியும்? பூமியில் உள்ள அத்தனை பேரை அழிக்கணும்னு முடிவெடுத்து விட்டால் என்ன செய்ய முடியும்? அப்ப ஃபுல் அதிகாரம் இந்த எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப ஈசா நபியவே நான் ஏதாவது பண்ண நினைச்சேன்னு சொன்னா உங்களால யாரையும் காப்பாற்ற இயலாது. அந்த ஸ்டேஜ்ல நான் வச்சிருக்கேனே தவிர அவங்க என்னமோ இறைத்தன்மை என் தன்மை பெற்றவர்களாக நினைக்கிறீங்க பாருங்க, அது கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிட்டு, வெளியில்லாஹி முல்கு சமாவாத்தி எல்லாம் வானங்கள் பூமியுடைய முழு அதிகாரம் அவன் இருக்கு. முழு அதிகாரம் கையில இருந்தா அப்படியே மக முழு அதிகாரத்தை நாலு கையில வச்சுட்டு இருக்கிறேன், அப்படியே வச்சு அசிஸ்டன்ட் இருக்கு, அப்படியே துணை இருக்கு என்று கேட்கிறான். அவன் பயணமா வானங்கள் பூமியில் இடைப்பட்டவர்களுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவனுக்கே சொந்தமானது. எகுனுக்கும் ஆயிஷா, நினைத்ததை படைப்பான். அழகான வார்த்தை எல்லாம் சொல்றான். என்னப்பா இப்படி தந்தை இல்லாம பிறந்தவன மகன்றீங்களா? தந்தை இல்லாம பிறந்த மகன்றீங்களா? நினைச்சதை படைக்கிறவன் நான் இப்படிதான் படைப்பேன். தந்தை இல்லாமலும் படைப்பேன், தாய் இல்லாமலும் படைப்பேன். எத்தனை வகைய வெரைட்டியால படைக்கிறான். மூலப்பொருள் இல்லாம படைக்கப்பட்டாருங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கிறீங்க. மூலப்பொருள் இல்லாம மனுஷன்ல படைச்சவன மகன்றீங்க. தாவரங்கள் நல்லா படைக்கிறான், அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சில தாவரங்கள் இருக்கிறது விதை போட்டு முளைக்கும். சில தாவரங்கள் என்ன இருக்கு? புளிய மரம்னா புளிய மூட்டையை தூக்கி போடணும், கடுகு வேணும்னா கடுகு விதையை கொண்டே போடணும், முருங்கை மரம் வேணும்னா முருங்கை மரத்தை விதை போட வேணாம ஒரு குச்சியை வச்சு காட்டினா அதுல இருந்து வளர்ந்துட்டு வரணும். அப்ப அதுக்கு என்ன விதை கிடையாது. செலவுக்கு அல்லாஹ் விதையிலிருந்து முளைக்க செய்கிறான், செலவுக்கு விதையிலிருந்து முளைக்க செய்யறதில்லை. அது ஒரு கிளையை கொண்டு வெட்டி வச்சோம்னா அது ஒரு மரம் ஆகிக்கிறோம், அதுல ஒரு கிளை கொண்டு வச்சு அது ஒரு மரம் ஆகிக்கிறோம். இதுக்கு மூலப்பொருள் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரியாக வளர செய்யக்கூடிய தன்மை அல்லாஹ்விடத்தில் இயற்கையாகவே இருக்கத்தானே செஞ்சுட்டு. அதுக்கான முருங்கை மரம் அல்லாஹ்வுடைய பிள்ளையா இருக்குமா? வேப்பமரம் அல்லாஹ்வுடைய பிள்ளை இல்லைன்னா அதுக்கு விதை இருக்குது. முருங்கை மரம் உதாரணத்துக்கு அது மாதிரி வீட்டுக்கான மரங்கள் செடிகள் கொடிகள் இருக்கின்றன. அப்ப அது மாதிரி எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு சில உயிரினங்கள் கடல்ல கிடக்கிற உயிரினங்கள்லாம் இருக்கிறது. அந்த உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கடல் செல்லும் சொல்லுவாங்க. அதை ரெண்டு துண்டா வெட்டி போட்டீங்கன்னு வைங்க, ரெண்டு உயிரா மாறிக்கணும். ஒரு பொருளை எடுத்து ரெண்டு அறுக்கப்பட்ட செய்யும், அது தனியா வேலை செய்ய ஆரம்பிச்சு, இது தனியா வைக்க ஆரம்பிச்சிடும். அறுத்து போட்டு நீங்க ரெண்டாயிக்கலாம், ஒன்னு ரெண்டாக்கி போடலாம். ரெண்டாக்கலாம் என்ன ஆயிரும்? அது தனியா செயல்படும், இது தனியா செயல்படும். இது அல்லாஹ்வுடைய மகனா? இப்ப இது எந்த ஒரு கருவறையிலும் இல்ல, அதுவா ஒன்னு ரெண்டாகி போச்சு. இப்படிலாம் எவ்வளவு எகுனுக்கும் ஆயேசா, அவன் என்ன படைச்சிருக்கான்னு சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? பூமி பூரா என்னமோ ஒண்ணுதான் உலகத்துல முதல் நடந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆற்றில் நடக்குது, மாற்றில் கழுவ போற எல்லாத்தையும் நடந்துகிட்டு இருப்பா. அப்ப அந்த மாதிரியான உயிரினங்கள் ஏராளமாக இருக்கின்றன. ஒரு சில உயிர் பிராணிகளை எல்லாம் நீங்க துண்டு துண்டா வெட்டினா அத்தனை தனித்தனியா இருக்கும். நம்ம எல்லாம் கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்ட உயிர் பிராணி. நம்ம எல்லாம் சில உயிர் பிராணிகள் இருக்கின்றன, ஒரு செல் தான் இருக்கு. அது வெட்டி போட்டீங்கன்னா ரெண்டு தனித்தனியா வாழும்.
கடல் சொரின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டா வெட்டி போட்டீங்கன்னா அது ஒண்ணு இது ஒண்ணு ஆகிக்கிறோம். அது தனியா வாழும், இது தனியா வாழும். அது மாதிரி எல்லாம் இருக்கத்தான் இருக்கிறது. அவன் எத்தனையோ அதிசயங்களை படைத்திருக்கிறான். மனிதன்ல அப்படி ஒண்ணு இருக்கட்டுமே நம்ம பார்த்திருக்கிறான். ஒண்ணு வந்து தகப்பனே இல்லாம தாய் இல்லாம ஆதவ படைச்சா, ஒரு ஆம்பளையிலிருந்து ஒரு ஆளை படைக்கலுமா? இன்னைக்கு வரைக்கும் இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிக்கல. அப்ப ஹவ்வா படைக்கப்பட்ட அதுக்கு மேல பெரிய அதிசயமாக இருக்கிறது. இவர் படைக்கப்பட்ட மேட்டரை விட ஹவ்வா எப்படி படைக்கப்படுறாங்க? ஆம்பளையிலிருந்து பொம்பளையிலிருந்து ஆம்பளை தான் வர்றன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அவன் என்ன பண்றான்? அதுக்கு ஏற்பதாக படைச்சு காட்டுகிறான். ஒரு ஆம்பளையை படைச்சு இப்படி படைச்சிக்கலாம்ல, ஒரு முதல்ல பொம்பளையை படைச்சு அதுல இருந்து 2 பிள்ளை பிறக்கிற மாதிரி ஆக்கி அல்ல நடந்திருந்த அந்த முதல்ல ஒரு பொம்பளையை படைச்சு அந்த பொம்பளை வழியா 2 பிள்ளை பிறக்க வச்சு அவங்க மூலமா பள்ளி பிறக்க செய்யலாம்ல அப்படின்னு நினைச்சா, நான் என்ன நீங்களோட விதிச்சு எனக்கு சொல்லி தருவது? நான் எந்த வீட்டிலே வழங்கல. நீ என்ன எனக்கு பாருங்க, எப்படி வேணாலும் நான் எனக்கு எல்லாம் முடியும் அப்படிங்கிறதுக்கா அல்ல சொல்றான். எவ்வளவுக்குமாயசா நினைப்பதை படைக்கிறேன். நான் என்ன நினைச்சு நான் செய்வேன். என்னதான் நீங்க எனக்கு சொல்லித்தர இயலாது, நினைச்ச மாதிரிலாம் எனக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில சொல்லிவிட்டு ஒல்லாஹு அலா குல்லி செய்யும். அது அல்லாஹ் எல்லா பொருளுமே என்ன நீ வழங்கணும் கேட்டா, அல்லாவுக்கு எல்லாம் முடியுங்கிறத வழங்குறது தான் இந்த டாபிக். அவரை அல்லாவுடைய மகன் சொல்றதா நீ வழங்கக்கூடாது. என்ன வழங்கணும்? இந்த பாரு அல்லாஹ் கவப்பை இல்லாம படிச்சுட்டாண்டா, அவங்க எப்படிப்பட்ட ஆள்றான்னு நினைக்கணும். இந்த மாதிரியான அதிசயங்களை காணும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மேற்று என்ன என்று கேட்டால், படைத்தவனுடைய வல்லமை வழங்கிடணும். அல்லாஹ் அலா குல்லி செய்யும் கதீர். அல்லாஹ் எல்லா பொருள்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்று விளங்குவதுதான் இதிலிருந்து உள்ள மேற்றை தவிர படைக்கப்பட்டவருடைய சிறப்புகளை சொல்லிக் கொண்டிருப்பது அல்ல மேற்று அப்படின்னு அதுல பதில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து 5வது அத்தியாயம் 72வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லகத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம். மரியமுடைய மகன் மசீது தான் அல்லாஹ் என்று சொன்னார்களே, அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். வகாலல் மசீது, மசீது என்ன சொன்னார் தெரியுமா? ஈசா நபி வாழ்கிற காலத்தில் என்ன சொன்னார் என்றால், யா பனி இஸ்ராயீல், இஸ்ரவேல் சமுதாயமே, ஓபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், எனது இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள். அவர் சொன்னதுதான். ஈசா நபி என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, ஈசா நபி என்ன சொன்னார் என்பதை நாம அந்த பைபிள் மேற்கோளில் இருந்து நம்ம எடுத்து காட்டுவோம் பின்னாடி இந்த தொடர்ச்சியில. முதல்ல குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அவர் இதைத்தான் சொன்னார் என்பதற்கு நம்ம வேற அந்த எவிடன்ஸ்களை அந்த மக்களுக்கு எவிடன்ஸ்களை நம்ம காட்டுவோம். முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யா பனி இஸ்ராயீல், இஸ்ரவேல் சமுதாயமே, ஓபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், உங்கள் இறைவனும் எனது இறைவனுமாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள் என்றுதான் ஈசா சொன்னாரு. அவரே என் இறைவனை வணங்கிட்டு இருக்காரு, உங்க இறைவனை வணங்கிட்டு இருக்காரு, இன்னை வணங்குன்னு சொல்லவே இல்லை. பிறகு ஏன் நீங்க அவருக்கு வணங்குறீங்க என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி, மேல ஈசா நபி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா, சொர்க்கத்தை அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்கி விடுகிறான். பரலோக ராஜ்யத்தை அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்கி விடுகிறான். பரலோக ராஜ்யம்னா சொர்க்கம். அந்த பரலோக ராஜ்யம் இருக்கு பாருங்க, அந்த ராஜ்யம் அவருக்கு என்ன செஞ்சிருச்சு? தடை, உள்ள நுழைய முடியாது என்று ஈசா நபி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க அல்லாஹ்வுக்கு இணையா யாராவது கருதுனீங்க, என்னைய அல்லாஹ்வுக்கு இணையாக்கினாலும் சரிதா, வேற யாரை இணையாக்கினாலும் சரிதா, நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது என்றுதான் ஈசா நபி சொன்னார்கள். வமாவாகுன்னார், அப்படி யாராவது செய்வாரே ஆனால் அவருடைய தங்குமிடம் நரகம்தான். ஒமாலில் வாலிமீன மின் அன்சார், இத்தகைய அநீதி இழைப்பவர்களுக்கு எந்த உதவியாளரும் இருக்க மாட்டார்கள் என்றுதான் ஈசா நபி சொன்னார்கள். ஈசா நபி வாழுகிற காலத்தில் என்ன சொன்னார்கள்னா, அல்லாஹ் வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்க, இணை கற்பிச்சா பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது, இந்த மாதிரியான ஆள்களுக்கு தந்திர நரகம் தான், அநீதி செஞ்சு இந்த மாதிரி ஆள்களுக்கு அல்லாஹ் உதவ மாட்டான், இவ்வளவும் சொன்னார் யோசனார்கள். நீங்க எப்படி அவர் அல்லாஹ்வுடைய மகன்கிறீங்க, அவர் சொன்ன உங்களுக்கு தெரியாதா என்று அல்லாஹ் அடுத்த கேள்வியை கேட்கிறான். அதே மாதிரி 5வது அத்தியாயம் 75வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், மல் மஸீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல், மரியமுடைய மகன் மஸீஹ் இருக்கிறார் ஈசா, அவர் தூதரை தவிர வேறு இல்லை. அவர் தூதர் தான், இறை தூதர்கள் ஒருவர். முகமது நபி மாதிரி அவர் ஒரு இறை தூதர், இறை தூதர்களில் ஒருவர் ஆவார். கது ஹலத்து மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னால் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். உம்முஹு சித்தீகா, அவருடைய தாயார் உண்மையாளர், சித்தீகாவாக இருந்தார்கள், உண்மையாளராக இருந்தார். அவங்களே எல்லாம் மதிக்கிறான். மற்றவர்கள் யூதர்கள் சொன்ன மாதிரி பழி சுமத்தினாங்களே, தந்தை இல்லாமல் பிள்ளை பெற்றதற்காக வேண்டி அந்த அம்மாவை என்ன செஞ்சாங்க? பழி சுமத்தினார்கள் அன்றைக்கு இருந்த யூதர்கள். அதை அல்லாஹ் மறுத்து செய்யறான். உம்முஹு சித்தீகா, அவங்களுடைய தாயார் உண்மையாளராக இருந்தாரு, அவர் தூதராக இருந்தாரு. அதுக்கடுத்து அல்லாஹ் கேட்கிறான் பாயிண்ட், காணா யகுலானி தாம், 2 பேரும் உணவு உட்கொள்பவர்களாக இருந்தார்கள். நீங்க யார் அல்லாஹ்வுடைய மகன் சொல்றீங்களோ அவரும்,
அவரை பெற்றெடுத்த தாயும் சோறு இருந்தாங்களோ இல்லையா? அல்லா கேட்கலாம், சோறு இருந்தா அப்புறம் நல்லாங்கிற அல்லாவுடைய பிள்ளையா இருந்தா அல்லா சோறு திங்க மாட்டான்ல, அல்லா ரொட்டி திங்க மாட்டான்ல. சாப்பிடாது அல்லாவுடைய சிவத்து, கர்த்தருடைய சிவத்து என்ன தன்மை என்ன? கர்த்தருடைய தன்மை, கடவுளுடைய தன்மை என்னன்னு கேட்டா அவர் உண்ண மாட்டார், பருக மாட்டார். அப்ப இயேசுநாதர் சாப்பிட்டு இருக்கிறாரு. அது அவங்களுடைய பைபிள் எவிடன்ஸ்ல நிறைய இருக்கிறது. அதை நம்ம பின்னாடி அதை சொல்லுவோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இறை வேதமா இருக்கனால அதுல உள்ள அல்லாஹ்வுக்கு தெரியுமில்ல. கானா யகுலானித்தாம், ரெண்டு பேரும் உணவு உட்கொள்பவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நபியை சிந்தித்து பாருங்கள். கைஃப நுபய்யினு லஹுமுல் ஆயாத், சான்றுகளை அவர்களுக்கு நாம் எவ்வாறு விளக்குகிறோம். சும்மன்னூர் அண்ணா யூபக்கும், எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதை மேலும் சிந்தித்து பார். அல்லாஹ் நான் பாயிண்ட் எடுத்து வைக்கிறோம், இது கூட விளங்க மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் பாயிண்ட் என்ன பாயிண்ட்? தந்தை இல்லாம பறக்கட்டுப்பா, அது தனியா கிடக்கணும். சோறு நேரம் இல்லை, அதுக்கு பதில் முதல்ல அல்லாஹ் கேட்கலாம். சோறு இந்த பிறகு அப்படியே பிள்ளைங்க, சோறு இந்த பிறகு கடவுள் பண்ணி சொல்லுவ. ஒருவருக்கு உணவின் பக்கம் தேவை இருக்குன்னா சாப்பிட்டார்னு கேட்டீங்கன்னா மலங்களை பார்வையில் வந்துடும். குடிச்சார்னு வச்சுக்கிட்டீங்கன்னா சிறுநீர்களை பார்வை வந்துடும். ஒரு சிறுநீர் கழிக்கக்கூடியவர், மலம் கழிக்கக்கூடியவர், வயிற்றில் இதெல்லாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர், அப்படி இருக்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டே இப்படி நீங்க அல்லாவுடைய மகன் இல்லை, அப்ப அல்லாத இதெல்லாம் இருந்துச்சா? கர்த்தரிடத்தில் இந்த தன்மையெல்லாம் இருந்ததா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு நாம் எவ்வளவு அற்புதமான வாதத்தை எடுத்து வைக்கிறோம். அதை கூட விளங்காமல் எப்படி அவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி 5:75 அல்லாஹ் கேட்கிறான். 5:117 5வது அத்தியாயம் திருக்குறான்ல 117வது வசனத்திலையும் அந்த மக்களுக்குரிய பதிலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்னு கேட்டா, ஒய்யு காலல்லாஹு யா ஈஸா இப்னு மரியம், மறுமை நாள்ல எல்லாரும் அழிக்கப்பட்டு எல்லா மனிதர்களும் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்தில் இறைவன் முன்னால் நாம் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரும் இறைவன் விசாரிப்பான். எல்லாரும் வா இந்த கேள்வி கேட்பான். அப்படி கேட்கும் பொழுது ஈசா நபியை கேட்கிற கேள்வி இந்த வசனம் சொல்லி காட்டுறான். ஈசா நபியை நான் என்ன செய்வேன் தெரியுமா? யாரை என்னுடைய மகன் என்று சொன்னீர்களோ அவரை நான் என்ன செய்வேன் தெரியுமா? யா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, அந்த குல்சலின் நாஸ், நீதான் மனிதர்களுக்கு சொன்னீரா? அவங்க சொல்லலன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவதற்காக கேட்கணும், வேணும் கேட்கணும். ஈசா நபியை நிப்பாட்டி எல்லாரும் நிற்போம். எல்லா மக்களும் உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து அழிக்கப்பட்ட காலம் வரைக்கும் வரக்கூடிய 10,000 கோடி மக்களும் அந்த மகசூர் மைதானத்திலே பரலோக ராஜ்யத்தினுடைய திடல்ல வந்து நிற்பாங்க. நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், அந்த குல்பல் இன்னாசி இத்தகைய ஊழி ஊழி இலாகையின் மின்னுள்ளா, என்னையும் என்னுடைய தாயாரையும் அல்லாஹை விட்டுவிட்டு கடவுள்களா ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நீங்க தான் சொன்னீரோ? அல்லாஹ் கேட்பான், ஈசாட்ட கேட்பான், என்ன சொன்னியா? உன்னை போய் கடவுள்ங்கிறாங்க, உன்னை போய் கடவுள் பிள்ளைங்கிறாங்க, உங்க அம்மா போய் கடவுள்ங்கிறாங்க, நீங்க சொன்னீங்க. அல்லாஹ் வந்து சார்ஜ் பண்றான். ஈசா நபியை வந்து கேட்கலாம். அப்ப ஈசா நபி என்ன சொல்லுவாங்கன்னா, கால சுபஹானக, இறைவா நீ தூய்மையானவன், நான் எப்படி சொல்லுவேன்? மா யகூனு அன்ன கூல மாலை சிலைதி ஹக்கில், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்ல முடியும்? நான் எப்படி சொல்றது? எனக்கு உரிமை இருக்குது, எனக்கு உரிமை இல்லையே. என்னை வணங்க நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படி சொல்லுவதற்கு? என்னுடைய தாயார வணங்க நான் எப்படி சொல்லி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறாங்க. இன் குந்து கொல்தகு பக்கத்து அழித்தகு, இறைவா நான் சொல்லி இருந்தா உனக்கு தான் தெரியுமே, கேட்கணுமா? என்னை வணங்க நான் சொல்லி இருந்தா உனக்கு தெரியாம என்ன சொல்லிங்க போறேன்? உனக்கு தெரியுமில. காலம் மாதி நசி, என் உள்ளத்தில் உள்ளதை கூட நீ இருக்கிறாய். நான் சொன்னாதான் உனக்கு தெரியும், நினைச்சா கூட உனக்கு தெரியல. நான் வெளியில சொல்றதுக்கு முன்னாடி மனசுல நினைச்சா கூட உனக்கு தெரியும். காலம் மாதி நசி, என் உள்ளத்தில் உள்ளதை நீ அறிகிறாய். ஒரு ஆழம் மாதி நசிக்க, உன் உள்ளத்தில் உள்ளது எனக்கு தெரியல. நீ என்ன வச்சிருக்காங்க வழங்கல, உனக்கே தெரியும். நான் சொல்லல இருக்கு, நான் அந்த அல்லாஹ் வணங்குன்னு சொன்ன அது உனக்கு நல்லா தெரியும். இப்படி எதுவும் என்னைய கேட்கறீங்க, எதுக்கு கேட்கறேன்னு வழங்கல. உன் உள்ளத்தில் எதை வைத்துக் கொண்டு கேட்கிறாய் என்று எனக்கு வழங்கவில்லை, என் உள்ளத்தில் உள்ளது உனக்கு வழங்கும் அல்லான்னு சொல்லி அவர் சொல்லிட்டு, இன்னைக்கு அந்த அல்லாமல் ஐயோ நீ மறைவானவற்றையெல்லாம் அறியக்கூடியவனாக இருக்கிறாய் என்று ஈசா நபி அவர்கள் அல்லாஹ் கேட்கும் பொழுது பேசினார்கள், பதில் சொல்வார்கள். பதில் மேல் தொடர்ந்து சொல்வார்கள், மா குல்துலகும், என்னுடைய மக்களுக்கு நான் சொல்லவில்லை, இல்லாம அமர்த்த நீதிக்கு, எனக்கு நீ என்ன ஆணையிட்டாயோ அதை தவிர வேற ஒன்றும் சொல்லல. நான் என்ன சொன்ன தெரியுமா? நீ எனக்கு கட்டளையிட்டதான் சொன்னேன். என்ன கட்டளையிட்டாய்? அனியபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், என் இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள் என்பதை தான் சொன்னேன். வேற ஒண்ணும் சொல்லல. என்ன படிச்ச அல்லாஹ் வணங்குங்க, உங்களை படிச்ச அல்லாஹ் வணங்குங்க, இதுதான் நான் சொன்னேன். குந்து அலைஹிம் ஷஹீதன் மாதும் துபீஹிம், நான் அவர்களோடு இருந்தவரை இதை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த வேலை நடக்கல.
நான் அந்த மக்களோடு இருந்த வரைக்கும், அவர்களோடு இருந்த வரைக்கும் எல்லாம் சொன்னோம், உயிரோடு இருந்த வரைக்கும் கூட சொல்லல. அந்த டாபிக் பின்னாடி வரும், உயிரோடு இருக்கிறார்கள் இல்லையாண்டு. நான் அவர்களோடு இருந்தவரை என்ன செய்து கொண்டிருந்தேன், கண்காணித்துக் கொண்டிருந்தேன். என் முன்னாடி சொன்னாங்கன்னு சட்டை பிடிச்சிருவேன். என்ன சொல்றேன், நான் இருந்த வரைக்கும் அவர்கள்ட்ட இருந்த வரைக்கும் ஒழுங்கா நடந்துகிட்டு இருந்தாங்க. புலம்மா தவ பொய்த்தனி என்னை நீ கைப்பற்றிக் கொண்ட பிறகு குறித்தாந்த ரகீபாலைகள் நீதான் அவர்களை கண்காணிப்போம். அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை. நான் அவங்களோடு இருந்த வரைக்கும் நான் கரெக்டா கொண்டு போயிட்டு இருந்தேன். நீ அவங்கள்ட்ட என்ன செய்கிட்டு சொன்னா அப்புறம் நான் பொறுப்பாளி ஆக மாட்டேன். அந்த அலாக்குறை செய்யும் செய் நீதான் எல்லா பொருளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறாய் என்று ஈசா நபி பரலோக ராஜ்யத்தில் எல்லாரையும் கைவிட்டு விடுவார்கள். ஈசா நபி கூட சொன்னாங்க, என் சித்தப்படி யார் நடக்கிறானோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. என் பிதாவின் சித்தப்படி யார் நடக்கிறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று ஈசா நபி சொன்னதாக இன்றைக்கும் நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். அது டெக்ஸ்டோட நம்ம பின்னாடி சொல்லுவோம். இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டிய என்னன்னு கேட்டா, ஈசா நபி அவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தில் இந்த எல்லாரும் கைவிட்டுருவாங்க, எனக்கு தெரியாது. அப்ப அந்த மாதிரி உள்ள விஷயங்களை அந்த மக்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லி, நீங்க மறுமையை பரலோக ராஜ்யத்தை பாழாக்கி விடாதீர்கள், வெற்றி பெற முயற்சி பண்ணுங்கள் என்று அல்லாஹ் மக்களுக்கு அறிவுரை சொல்கிறான். 9வது அத்தியாயத்தில் 34 வசனத்திலையும் அவர்களுக்கு தான் அல்லாஹ் பதில் சொல்றான். இத்தகது அபாரகம் ஒரு உபானகும் அருபாவும் இந்துல்லா. இந்த மக்கள் தங்களுடைய மத குருமார்களையும் சன்னியாசிகளையும் அல்லாஹ் விட்டு கடவுள்களாக ஆக்கிவிட்டார்கள். ஒரு மசீகபன மரியமுடைய மகன் மசீகையும் கடவுளாக்கி விட்டார்கள். யாரையெல்லாம் கடவுளாக்கிட்டாங்கன்னு கேட்டா, ஈசா நபியும் கடவுளாக்கிட்டாங்க, மத குருமார்களையும் கடவுளாக்கி விட்டார்கள். மத குருமார்களை இந்த பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்விடத்தை கேட்க வேண்டிய அந்த பாவ மன்னிப்பை மத குருமார்களாகிய மனிதர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒமா உனிரோ உள்ளாளி யாவது இலாகம் வாகிதா, ஒரே ஒரு கடவுளை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்றுதான் அவர்கள் கட்டளையிடப்பட்டிருந்தார்கள். அவங்களுக்கு சொன்ன கட்டளை இது இல்ல. ஈசா நபியின் மூலமாக, இயேசுநாதர் மூலமாக அவங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்ன, ஒரே ஒரு இறைவனாகிய அல்லாஹ் வணங்குங்கள், லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, சுப்ஹானஹு அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன் என்றுதான் அவர்கள் ஆணையிடப்பட்டிருந்தார்கள். அது மீறுகிறார்கள். 9:39 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 43:59 அல்லாஹ் அந்த மக்களுக்கு தான் பதில் சொல்றான். என்ன பதில் சொல்றான், ஒகாலு, அவர்கள் கேட்கிறார்கள், ஆலிஹுனா கைருன் அம்ஹுவ, எங்கள் கடவுள்கள் சிறந்ததா உங்கள் அவர் சிறந்தவரா என்று கேட்கிறார்கள். இறைவன் சிறந்தவனான்னு கேட்கிறாங்க. மால் அரபூர்ல இல்லா ஜதலா, அவர்கள் வீண் விதந்தாவாதம் தான் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் ஈசா நபியை பற்றி வாதத்தை வைக்கிறான். இன்னஹுவ இல்லா அபுதுன் அன்னாமனா அலைஹி, அவருக்கு நாம் அருள் செய்திருக்கிறோம். அப்படி ஒரு அடியார், அவர் வேற ஒன்றும் கிடையாது. ஈசா நபி என்பவர் ஒரு அடிமை. இன்னஹுவ இல்லா அபுதுன், அவர் ஒரு அடிமை தான். அன்னாமனா அலைஹி, அவருக்கு நிறைய அருள்கொலைகள் செய்திருந்தோம். கடவுள் இல்ல, இது விளங்காம அவர் சிறந்தவரா இவர் சிறந்தவரான்னு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் அவர்களுக்கும் அந்த பதிலை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 43வது அத்தியாயம் 63, 64, 65 ஆகிய 3 வசனங்களிலையும் ஈசா நபி அவர்கள் அந்த மக்களுக்கு செய்த அறிவுரையை எல்லாம் எடுத்து காட்டுகிறார். பலம்மாஜா ஈசாவில் பையினார், ஈசா நபி அவர்கள் தெளிவான சான்றுகளை இந்த மக்களிடத்திலே கொண்டு வந்த பொழுது, கால கஜ்ஜத்துக்கும் ஹிக்மா, உங்களிடத்தில் ஞானத்தோடு நான் வந்திருக்கிறேன், ஞானத்தை கொண்டு வந்திருக்கிறேன். ஒளி பையனக்கும் பாவல்லதை தக்கல் போன தீதி, நீங்கள் முரண்பட்டிருக்கிற பல விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்காகவும் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். பொத்தக்குள்ளா, எனவே அல்லாஹ்வை பயப்படுங்கள் தான் அவர் சொன்னார். ஈசா நபி என்ன சொன்னார்னு கேட்டா, அல்லாஹ்வை கர்த்தரை அஞ்சுங்கள், வாத்தி ஊனி, எனக்கு கட்டுப்பட்டு நடங்கள். இன்னல்லாக ஹுவ ரப்பி வ ரப்புக்கும், அல்லாஹ் தான், அவன் தான் எனக்கு உங்களுக்கு இறைவன். ஃபாபுதூஹு, அவனையே நீங்கள் வணங்குங்கள். ஹாதா சிராத்து முஸ்தகீம், இதுதான் நேரான பாதை. இதான் ஈசா நபி சொன்னார். ஈசா நபி அந்த மக்கள்கிட்ட போய் சொன்னது என்னன்னு கேட்டா, அது உங்கள் இறைவனும் எங்கள் இறைவனுமாகிய அல்லாஹ் வணங்குங்கப்பா, அதுதான் நேரான பாதைன்னு சொன்னாரு. ஏன் அவர் கூட்டு நீங்க மறுக்கிறீங்க? அவரை பின்பற்றக்கூடிய நீங்கள் அவருடைய சொல்லை எடுத்து நீங்கள் மறுக்கிறீங்க என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஒரு அறைகூவல் கூட இருக்கு திருமறை குர்ஆன்ல. என்ன அறைகூவல் சொன்னா, நபிகள் நாயகமும் அல்லாஹ்வை நம்புறாங்க. அவங்க காலத்தில் வாழ்ந்த யூத கிறிஸ்தவ மக்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை நம்பினாங்க. நான் தமிழ்ல இப்ப கருத்துங்கிறமே தவிர அரபு நாட்டு கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அரபு நாட்டு கிறிஸ்தவர்கள் இந்த கருத்துங்கிற இடத்துல எதை சொல்லுவாங்க, அல்லாஹ்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வை நீங்கள் நம்புறீங்க, நாங்கள் நம்புறோம். இப்ப உங்களுக்கு எங்களுக்கு ஒரு சண்டை வந்துருச்சு. என்ன சண்டை? இயேசுநாதர் அல்லாஹ்வுடைய மகனா, அல்லாஹ்வுடைய தூதரா? இதுதான் உங்களுக்கு எங்களுக்கு சண்டை. மற்றபடி சண்டை பெரிய சண்டைலாம் கிடையாது. சொர்க்கம் இருக்கு நீங்களும் சொல்றீங்க, வார்த்தையோட வேற வார்த்தை போடுவீங்க, நாங்களும் சொல்றோம்.
நரகம் திங்கிறீங்க, நாங்கள் திங்குறோம். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, நீங்க சொல்றீங்க, நாங்கள் சொல்றோம். என்ன உங்களுக்கு வேறுபாடு? 7 தூதர்களை மகன் கடவுளுடைய மகனாக கடவுள் ஆக்கிட்டீங்க. அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு அறைகோள் அந்த மக்களுக்கு அல்ல அறைகோள் வரும். என்ன அறைகோள் கேட்டா, அந்த 3:59 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த தொடர்ச்சியா தான் எல்லாம் சொல்றோம். எப்படி சொல்றான்னு கேட்டா, இன்ன மசல ஈசா இந்த அல்லாஹிக்க மசலி ஆதம். ஈசாவுக்கு உதாரணம் ஆதம் தான். ஹலகஹுமின் துராப், மண்ணால் படைத்து ஆதம் என்று சொன்னால் ஆகிவிட்டார். அல் ஹக்கும் ரப்பிக்க, இந்த உண்மை உமது இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. இந்த விஷயம் உண்மை அல்லாஹ் சொல்றான், யாவத்தை வச்சுக்க. பலா தக்குமினல் முன்தரி, சந்தேகப்படக்கூடியவர்களை ஆகிவிடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீஹி மின் பாதி மா ஜாஅக மினல் இல்ம். திட்டவட்டமான இந்த விளக்கம் கிடைத்த பிறகு ஈசா நபி விஷயத்திலே உம்மிடத்தில் யாராவது சண்டைக்கு வருவார்களே ஆனால், சண்டைன்னா விவாதத்துக்கு வருவார்களே ஆனால், புக்குள் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. என்ன சொல்லணும் தெரியுமா? தஆலவ், சவால், அறைகோள். தஆலவ், வாருங்கள். என்ன வாருங்கள்? நதுவ அப்னாஅனா வ அப்னாஅக்கும், எங்களுடைய பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒன்று திரட்டுவோம். எங்க பிள்ளைங்க இருக்காங்கல்ல, எங்க பிள்ளைகளை நான் கூட்டிட்டு வரேன், உங்க பிள்ளைகளை நீ கூட்டிட்டு வா. ஓ நிசாஅனா ஓ நிசாஅக்கும், எங்கள் குடும்பத்து பெண்களை எல்லாம் நான் அழைத்து வருகிறேன், உங்கள் குடும்பத்து பெண்களை எல்லாம் நீங்க அழைச்சிட்டு வாங்க. அன்பிசனா அன்பிசக்கும், நாங்களும் வருவோம் நீங்கள் வாங்க, நாங்களும் வர்றோம் நீங்கள் வாங்க. எங்கூட்டு பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வர்றோம், உங்கூட்டு பிள்ளைகளை நீங்க கூட்டிட்டு வாங்க. எங்கூட்டு பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வர்றோம், உங்க வீட்டு பிள்ளை எல்லாம் நீங்க கூட்டிட்டு வாங்க. திரும்ப நபத்தகி, பிறகு நாம் இறைஞ்சுவோம் அல்லாவிடத்துல. 2 பேருமா சேர்ந்து நிற்கிறோம், அல்லாவிடத்தில் இறைஞ்சி நபி லானத்தல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படுத்தும் கேட்பேன். வேற ஒண்ணு வேணாம், நீ தான் தெரிகிற, நான் அதான் தெரிகிறேன், பாப்பா இதை பிரார்த்தனை செய்வோம். எப்படி பிரார்த்தனையும்? யா அல்லாஹ், இந்த கொள்கையில் யார் பொய் சொல்லுகிறார்களோ அவர்கள் மீது உன்னுடைய சாபத்தை இறக்கும் சேர்ந்து கேட்பேன். யாரையும் குறிப்பிட்டு கேட்க வேணாம், யாரு மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குன்னு பார்ப்போமா? இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னான். அவங்க வரல. அவங்க காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்ன செய்யல, யார் இந்த கொள்கைக்கு அன்னைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார்களோ அவங்க இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு வரல. இவர் சொல்றதுக்கு என்ன கேட்டா, அந்த அவங்களுடைய இதுல உள்ள உண்மை மதகுருமார்களுக்கு தெரியும். மக்களுக்கு வேண்டாம் தெரியாம இருக்கலாம், மதகுருமார்களுக்கு இல்ல, இது மகன் இல்ல, அது வேதங்களை படிக்கிறாங்க இல்லையா, அதுல இருக்குதானே செய்ய உண்மை. அவரே பரலோக ராஜ்யத்தில் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அவர் ஒரு கடவுள் தான் வணங்கணும் சொன்னாரு. அது அவங்களுக்கு தெரிந்த காரணத்தினால இதுல போனா நம்ம எல்லாம் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வரவில்லை. இந்த அறிவுரை திருமலை குர்ஆன்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சவால், இந்த சவால் அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. இது ஒரு மேட்டு. அதுக்கடுத்து எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த மக்களோட சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ், அவங்களுக்கு நமக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ், அதுக்கு ஒரு அறைகோள் கொடுக்கலாம். நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா அஹ்லல் கிதாப், ஓத மக்களே, தஆலவ், வாருங்கள், இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான ஒரு கொள்கைக்கு வாருங்கள். எங்களுக்கும் ஒரு பொதுவான கொள்கை, உங்களுக்கும் ஒரு பொதுவான கொள்கை இருக்கு. என்ன பொதுவான கொள்கை? அல்லாஹ் நாபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. இதுல பொதுவா 2 பேரும் சேர்ந்து ஒன்று வருவாங்க. இதுல ஒன்று வரும், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பதிலையும், வலா முஸ்ரிக்க பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது என்பதிலையும், வலா யத்தகித பாதுனா பாதுன் அர்பாபின் மின் துனில்லாஹ், நம்மில் ஒருவர் மற்றவரை கடவுளாக ஆக்கிவிடக் கூடாது என்ற விஷயத்திலையும் நாம் எல்லாம் ஒன்று போடுவோம் வாருங்கள் என்று அந்த மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள். பையன் தவல்லவ், அவர்கள் புறக்கணிப்பார்களே ஆனால் ஃபக்கூனு ஷஹீதா அன்னா முஸ்லிமூன், நாங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று டிக்ளேர் பண்ணிருங்க அப்படின்னு அந்த மக்களோட நடந்த வாதத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இதெல்லாம் என்னன்னு கேட்டா, அன்றைக்கு வாழ்ந்த கிறிஸ்தவ மக்களுக்கு இறைவன் எடுத்து வைத்த வாதங்கள். அவர் கடவுள் நீங்க சொல்லக்கூடாது, இறைவனுடைய குமாரன் நீங்க சொல்லக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்ட்டாங்க. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மிம்பர்ல ஏறி மக்கள் எல்லாம் கூடி இருக்கும்போது மேடையின் மீது ஏறி நின்று ஒரு தடவை சொன்னாங்க, மக்கள்கிட்ட எல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? லா துத்ரூனி கமா அப்ரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை, இயேசுநாதரை, ஈசா நபியை கிறிஸ்தவ சமுதாய மக்கள் எல்லை மீறி புகழ்ந்தது போல என்னை நீங்கள் எல்லை மீறி புகழ்ந்து விடாதீர்கள். என்னை நீங்க அந்த மாதிரி புகழ்ந்து கூடாது. இன்னமான அபுதுகு, நான் நிச்சயமாக அவனுடைய அடிமைதான், நான் அல்லாஹ்வுடைய மகன் சொல்லி என்னையும் அல்லாஹ்வுடைய மகன் நீங்க சொல்லிடாதீங்க. அந்த மக்களுடைய அதே தப்பு நாம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. இன்னமான அபுதுகு, நான் அல்லாஹ்வுடைய அடிமைதான்,
ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை பற்றி சொல்வதாக இருந்தால் என்ன நீங்க சொல்லிக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க. அதை தாண்டி என்னை அல்லாஹ் என்று சொல்லியோ அல்லாஹ்வுடைய குமார் என்று சொல்லியோ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வேற ரிலேஷன்ஷிப் சொல்லியோ என்னை நீங்க அழைக்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து விட்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப திருமலை குர்ஆனுடைய சான்று பிரகாரம், திருமலை குர்ஆனுடைய ஆதாரத்தின் பிரகாரம் ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்வுக்கு மகன் கிடையாது. அல்லாஹ்வுக்கு அவர் கடவுள் தன்மை பெற்றவரும் கிடையாது. அதே நேரத்தில் அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவர் நல்ல மனிதர், சரியான மார்க்கத்தை அந்த மக்களுக்கு போதித்தவர் அப்படிங்கிறது இஸ்லாம் அந்த மக்களுக்கு எடுத்து வைத்த வாதம். இந்த வாதத்திற்கெல்லாம் இன்றைக்கு நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய பைபிள் நீங்க எடுத்து பார்த்தால் கூட இதற்கெல்லாம் சான்று இருக்கிறது. என்ன சான்று இருக்குன்னு கேட்டா, இதை நம்ம நூலாக எழுதியிருக்கிறோம், உங்களுக்கு தகவலுக்காக சொல்றோம். என்ன சொல்றோம் கேட்டா, ஈசா நபியை கடவுளுடைய மகன் என்று சொல்வதற்கு என்ன காரணம் அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முக்கியமான காரணம் தந்தை இல்லாமல் பிறந்தார். அதான் முக்கியமான காரணம். தந்தை இல்லாமல் ஒருவர் பிறந்திருக்கும் பொழுது அவரை தந்தைன்னு ஒரு ஆள் வேணும்ல, தகப்பன் இல்லாமல் பிறந்திருக்கிறாரு, எல்லாரும் தகப்பனுக்கு பிறந்துட்டு வரோம், அதிசயமா ஒருத்தர் பிறக்கிறாரு, அப்ப யாரையாவது தந்தைன்னு சொல்லணும்ல. அப்படிங்கிற நேரத்துலதான் அவரை கடவுளுடைய குமார், கடவுளை தந்தை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த இயேசுவை கடவுளும் குமாரன் சொன்னதாகவும் அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேதங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வேதங்களை என்ன இருக்குன்னு கேட்டா, ஈசா நபி குமாரன் மகன் என்று சொன்னதாக ஒரு சொல்லு என்ன செய்து இடம்பெறவும் செய்கிறது. அந்த சொல்லை ஆதாரமாக வைத்துக் கொண்டு கர்த்தரே இயேசுநாதரை குமாரன் சொல்லித்தானே இருக்கிறார்கள். அப்படி வேதத்தில் காணப்படதானே செய்யுது. அதனால நாங்க மகன் சொன்னா என்ன தப்பு அப்படிங்கிறது முதலாவது அவங்க எடுத்து வைக்குவாங்க. அப்படி எடுத்து வைப்பாங்கன்னு சொன்னா அதுல நம்ம அதே பைபிளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, யாக்கூப் நபி இருக்கிறாங்கல்ல, யாக்கூப் நபி யூசுப் நபியுடைய தகப்பனார். அந்த யாக்கூப் நபியை இஸ்ரவேல்னு சொல்லுவாங்க, இஸ்ரவேல்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேல்ங்கிறது அவருக்கு ஒரு பேரு. என்னுடைய மகன் என்று அந்த வார்த்தையை அதே பைபிள்ல யாருக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க கேட்டா, இஸ்ரவேலுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி பயன்படுத்தி இருக்குன்னு கேட்டா, இஸ்ரவேல் என் குமாரன், என் சேஷ்ட புத்திரன் என்று கர்த்தர் சொன்னார். யாத்திராகமம் என்கிற ஒரு அதிகாரத்தில், பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் என்ற பகுதியில 4வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, இஸ்ரவேல் இருக்காரு யாக்கூபு, அவருடைய மகன் தான் இருக்கு. அப்ப என் மகன் என்று ஈசா நபிக்கு சொன்னதுனால அவர் மகனாயிருவார்னு சொன்னா, யாரு மகனாவனு? யாக்கூப் நபி கடவுளுடைய மகன், 2 மகன். இப்ப கடவுளுடைய மூத்த மகன் யாரு? யாக்கூப் நபி. 2வது முதல் அவர் தான் மூத்தவர் இருக்காங்க, இதற்கு பிந்திதான ஒரு வழித்தோன்றல் தான் அவர் வர்றாரு அப்படின்னு சொல்லி காட்டணும். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா வேற யாருன்னு கேட்டா, சாலமோன் இருக்கிறார்ல, சுலைமான் நபி. சுலைமான் நபியை பற்றி பைபிள் பேசும்பொழுது 1ஆம் நாளாகமம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் 22வது அத்தியாயம் 10வது வசனத்தை சொல்லுன்னு கேட்டா, அவன் எனக்கு குமாரனாயிருப்பான், அவன் தான் சாலமோன். சாலமோனை பற்றி சுலைமானை பேசிக்கொண்டு வரும்பொழுது அந்த வசனம் வருகிறது, அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன் என்று கர்த்தர் கூறினார். கர்த்தர் என்ன கூறாருன்னு கேட்டா, அவன் எனக்கு புள்ள, நான் அவனுக்கு அப்பன் அப்படின்னு யார் சொன்னாதான்? கர்த்தர் கடவுளை சொல்லியிருக்கிறார். அப்படி பாத்தீங்கன்னா அல்லாவுக்கு இன்னொரு பிள்ளையா இருப்ப, கர்த்தருக்கு இன்னொரு மகன் யாருன்னு கேட்டா சுலைமான், சாலமோன். சாலமோன்கிறவரு அவரு மகனாயிடுறாரு. அப்ப இஸ்ரவேல் ஒரு மகன், சாலமோன் ஒரு மகன். இதெல்லாம் அவங்களுடைய பழைய ஏற்பாட்டில் உள்ள விஷயம் தான். சாலமோனுடைய தகப்பனார் இருக்கார தாவூது, தாவீது ராஜா. நம்ம தாவூதுமா தாவீது ராஜா டேவிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாவீது ராஜாவை நோக்கி கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீ என் குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன், நீதான் என் மகன், நான் உன்னை பெற்றெடுத்திருக்கிறேன். ஜனிப்பிக்கிறேன்னு தான் பெற்றெடுக்கிறது, அந்த வடமொழி சொல்லுது, அதுதான் அதை போட்டிருக்கிறாங்க. அப்ப நீ என் குமாரன், நான் இன்று உண்மை ஜனிப்பித்தேன் என்று சங்கீதம், ஜபூரதான் சங்கீதம் பண்ணவங்க. சங்கீதத்தில் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இப்படி இருக்கிறது. தாவீது ராஜாவை பார்த்து யார் பேசுறது? கர்த்தர் பேசுறாரு. எப்படி பேசுறாரு? நீங்க மகன், நீதான் என் மகன், நான் இன்னைக்கு உன்னை பெற்றெடுத்திருக்கிறேன். அப்ப இன்னைக்கு மகன்ற வார்த்தை அந்த காலத்துல அடிமைக்கு சொல்லக்கூடிய சொல்ல இருந்திருக்கு. இந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டதிலும் விளங்குது. இதற்கு மட்டும் சொல்லல, இது தந்தை இல்லாம பிறந்ததுக்கு சொன்னதாக விளங்கிட்டாங்க, தப்பா விளங்கிட்டாங்க. இந்த மகன்ற வார்த்தை அரபு மொழியில் அப்படி சொல்ற பழக்கம் இல்லை.
தமிழ் மொழியில கூட இப்படி ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன் படிக்கிறான். பிள்ளைக்கு தந்தை ஒருத்தர் இருப்பான், நம்ம எல்லாருக்கும் தந்தை யாரு? இறைவன். தந்தைனா என்ன அர்த்தத்தில் தந்தைங்கிறான்? அவனுக்கு பிறந்தோம் இறைவன். தமிழ்ல சொல்றான், என்ன அர்த்தத்தில் சொல்றான்? ஒரு சின்ன பாட்டில் வருவாங்க இப்படி, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் படிக்கிறான். நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன், அதே எப்படி இறைவன்? அவனுக்கு பிறந்தோம், அவனுடைய உயிரிழந்து உருவான அது அர்த்தம். அப்படி அர்த்தம் இல்ல, படைச்ச எஜமான் அர்த்தம். எஜமான் என்ற அர்த்தத்திலையும் இந்த தந்தை பயன்படுத்தப்படும் எல்லா லாங்குவேஜிலும். அதை அது கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, அதை நேரடியா ஈசா நபிக்கு மட்டும் சொல்லும்போது அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. கோளாறு அங்கதான் வருது. அதனாலதான் இஸ்ரவேலை அல்லாஹ் குமாரன் சொல்லியிருக்கலாம், உனக்கு தகப்பன் ஆண்டான் இருக்கிறான். தாவீது ராஜாவுக்கு அது மாதிரி சொல்லியிருக்கிறான், சாலமோனுக்கு சொல்லியிருக்கிறான். அது மாதிரி சாமுவேல்னா சம்பி நம்ம சொல்லுவோம், சம்பீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவோம். அவர் சாமுவேல். இந்த சாமுவேல்ங்கிறவரை பற்றி சொல்லும் பொழுது என்ன இருக்குன்னு கேட்டா, நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். நான் அவனுக்கு தகப்பனா இருப்பேன், அவன் எனக்கு மகனா இருப்பான். அவன் தான் யாருன்னு கேட்டா, 2ஆம் சாமுவேல் அதிகாரம், 2ஆம் சாமுவேல்ங்கிற டாபிக்ல 7வது அதிகாரத்துல 14வது வசனத்துல அது மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி தாவீது ராஜாவுக்கு நான் தகப்பனா இருக்குங்கிறதுல அது சங்கீதத்தில் இருக்கிற மாதிரி 1ஆம் நாளாகமத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன். யாருக்கு? தாவீதுக்கு. அவனுக்கு தான் முன்னாடி தாவீதை பற்றி பேசி வரும். தாவூது நபிக்கு நான் அவனுக்கு பிதாவா இருக்கிறேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான் அப்படின்னு அதுலயும் சொல்லப்படுகிறது. இதுல என்ன இவ்வளவு பேர் கடவுளுக்கு பிள்ளையாச்சு. தாவீது, சாமுவேலு, யாக்கூபு, இஸ்ரவேலு, சாலமோனு, ஈசா நபி. இவ்வளவு நம்புறீங்களா? இல்ல. நம்ம எல்லாருமே அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கு. எப்படி இருக்கு? நான் சொன்னால நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன் அந்த கருத்தப்படம் இருக்கிறது. நீங்கள் மக்களே, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள். தேவன்கிற கருத்தை தான் அந்த தந்தைங்கிற வார்த்தைக்கு சொல்லப்படுது. நீங்க எல்லாரும் யாரு? எல்லாம் ஈசா நபி எப்படி அல்லாஹ்வுக்கு பிள்ளையோ அதே மாதிரி தான் நீங்க எல்லாரும் அல்லாஹ்வுக்கு பிள்ளை என்ற ஒரு கருத்து உபாகமம் என்ற அதிகாரத்தில் 14வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். இப்ப இதுல என்ன விஷயம் கேட்டா, கடவுளுக்கு ஈசா நபிய குமாரன் சொன்ன அந்த வாசகத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை அவங்க நம்புவாங்க இல்லையா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத வைத்துக் கொண்டு அவங்க இயேசுநாதர மகன் சொல்வார்களே, ஆனால் அதை அவங்க ஆய்வு பண்ணணும். அவங்க வேதத்தில் என்ன விஷயம் உண்மைகளை கண்டுபிடிக்கலாம். ஆய்வு பண்ணி பார்த்தார்களே, ஆனால் இந்த சொல்லு அந்த தந்தைங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணப்படவே இல்லை. கடவுள் எஜமான் என்ற அர்த்தத்தில் தான் யூஸ் பண்ணப்படுது. அதனாலதான் எல்லாருக்கும் சொல்லப்படும். தந்தையோட பிறக்கிறாங்களே, தந்தையின் மூலம் பிறக்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி சங்கீதம் 68 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவரமா இருக்கிறார். கர்த்தர் யாருன்னு கேட்டா, யாரெல்லாம் திக்கற்று போயிருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் தகப்பன் அவர் தான். யாரு திக்கற்றவர்கள் அனாதை இருக்கிறாங்களோ, அனாத பிள்ளைகளுக்கு தகப்பன் யாருன்னு கேட்டா யாரு? கர்த்தரு. அப்ப அனாத பிள்ளைகளுக்கு கூட அல்லாவுடைய மகனாயிருவாங்களா? வணங்க முடியுமா? அதுக்காக வேண்டி அனாத பிள்ளைகள் நீங்க அனாதையா வாங்க, உங்களுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறேன் அல்லாவுடைய பிள்ளை கூட முடியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்? தகப்பன் நிலையிலிருந்து நான் உனக்கு கவனிப்பேன்னு இருக்கும். நீ அனாதைன்னு கவலைப்படாதப்பா, அனாதைக்கு தகப்பன் தானே இல்ல, அந்த இடத்துல நான் உனக்கு சோறு போடுறேன், நான் உனக்கு உதவியா இருக்கிறேன். இந்த மீனிங் தான் அவருக்கு கொடுக்கணுமே தவிர அந்த கடவுள் அம்சம் அவருக்கு வந்தம் கொடுக்கணுமா? இப்படி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற இதெல்லாம் பழைய ஏற்பாடுகள், புதிய ஏற்பாட்டில் அந்த கருத்து இருக்கிறது. இப்ப சொன்னதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள விஷயம். புதிய ஏற்பாட்டில் மற்ற எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரத்தில் 14-15 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால், மனுஷனுடைய தப்புகளை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். இயேசுநாதரும் மக்கள்கிட்ட சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு கேட்டா, மனிதர்கள் செய்யற தப்பை நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்க தகப்பனார் இருக்காரு, அவர் உங்களை மன்னிப்பாரு. உங்க தகப்பனார் யாரு? அல்ல, கடவுளை சொல்றாரு. உங்களுக்கு தகப்பனார் யாரு? பரமபிதா. உங்கள் பரமபிதா உங்களை பிதாட்ட தகப்பனான, உங்களுடைய பிதா உங்களை என்ன செய்வாரு? மன்னிப்பாரு. பிதான என்ன அர்த்தம்? அப்ப இயேசுநாதர் எல்லாருக்கும் பிதாட்டு போயிட்டாரு. எனக்கு மட்டும் ஒரு பிதா இல்லப்பா, உனக்கும் பிதாட்டாரு. உங்க எல்லாருக்கும் அவர் தான் பிதா.
நீங்கள் மனிதனோட தப்ப மன்னிச்சீங்கன்னு சொன்னா என்னோட உங்களுக்கு பிதா இருக்க வேற இந்த பிதா உங்களை மன்னிப்பாருங்கிறார். இந்த பிதாவுக்கு வந்து ரப்புன்னு அர்த்தம், எஜமான் அர்த்தம், நம்மளை படைச்சி காக்கிறவன் அர்த்தம். அந்த சொல்ல வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டனால வர்ற வினை என்று பார்க்கிறோம். அதே மாதிரி மத்தேயுடைய 5வது அதிகாரத்தில் 9வது வசனம் என்ன இருக்கு கேட்டா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். சமாதானம் செய்கிறார்கள் பாக்கியசாலிகள். அவங்க தேவனுக்கு பிள்ளைங்க, தேவனா கடவுள் கர்த்தர் அல்ல, அவங்க தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி மத்தேயுல இப்படி இருக்கிறது. அதே மத்தேயுல 5:45 என்ன இருக்குன்னு கேட்டா, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். சில அறிவுரைகள்லாம் தெரிந்தவர் சொல்றாரு, இப்படிலாம் நீங்க நடந்துகிட்டீங்க என்று சொன்னா பரலோகத்தில் இருக்கிறார், அரசியல் இருக்கிறாரு இறைவன், இந்த பிதா, அவருக்கு நீங்க சரியான பிள்ளைகளா இருப்பீங்க. நீங்கள் ஒழுங்கா நடந்து கொண்டீர்களேயானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இது அதே மத்திய 7வது அதிகாரம் 11வது வசனம் என்ன இருக்குன்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா, பரலோகத்தில் மறுமையில் அங்க இருக்கிற அரசுல அங்கு பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொண்டவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. பரலோகத்தில் யாரா? நமக்கெல்லாம் பிதாவா, நம்ம எல்லாருக்கும் தகப்பனா அப்படின்னு யோசனை அவர் சொன்னாராம். அப்படின்னு மற்றவர்கள் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பிதான என்ன அர்த்தம் நமக்கு விளங்குது. பிதா சுதந்திரம்லாம் நம்ம விளங்கிக்கிட்டு இருக்கிற அந்த அர்த்தத்தில் சொல்லப்படல. பொதுவா வந்து எஜமானை சொல்வதற்கு தகப்பனையும் பிடிக்கும், எஜமானையும் பிடிக்கும். அந்த 2 அர்த்தத்தில் ஒரு சொல்ல வந்து ஒரு அர்த்தத்துக்குரியதாக ஆக்கிவிடாதீர்கள். இன்னும் சொல்ல போனா 23:9 தாப்பான வசனம் மத்தேயுல 23:9 என்ன இருக்குன்னு கேட்டா, பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள். இப்பதான் பிதாவுக்கு அர்த்தம் வந்தது. பூமியில் உள்ள ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். உங்க தகப்பனார் யாருன்னா உங்க தகப்பனார் சொல்லக்கூடாது. உங்க பிதா யாருன்னு சொன்னா பூமியில் இருக்கிற ஒருவரை என்ன செய்யக்கூடாது, நீங்க பிதா உங்க தகப்பனார் யாரு அவன்தான் அப்படி சொல்லுங்க. அப்ப இந்த பிதாவுக்கு என்ன அர்த்தம்? உங்க தகப்பனார் சொல்லுவோம். இந்த பிதாவுக்கு என்ன அர்த்தம் விளங்குது? பிதா என்பது இறைவன் அர்த்தம். இந்த இடத்துல பூமியில் இருக்கிற ஒருவரை இந்த பிதா என்ற இறைவன் என்று போட்டு பாருங்க. பூமியில் இருக்கிற ஒருவரை உங்கள் இறைவன் என்று சொல்லாதீர்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரை உங்களுக்கு இறைவனாக இருக்கிறார். கரெக்டா மேசாவுதா? இந்த பிதா என்று சொன்ன அந்த இடத்துல இறைவன் என்று சொல்ல போட்டு முடிச்சு பாருங்களேன். பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள், பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் இறைவன் என்று சொல்லாதீர்கள். கரெக்டா மேசாவுது? பூமியில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு இறைவனாக இருக்கிறார். அந்த பிதாவுக்கு என்ன அர்த்தம் வழங்குது? இறைவன் போட்டாதான் சரியாவது. பிதாவுக்கு பிதா நீங்கன்னா அப்பன் பேரை சொல்லக்கூட ஆயிரும், அம்மா பேரை இன்சியல் போடுற மாதிரி ஆயிரும். அம்மா பேர் ஒண்ணு முத்திரை போட்டுருக்காங்க இல்லையா, அதுல சேர்ந்துக்கிறப்போம் அதுல ஒண்ணு ஆயிடுது. அதே மாதிரி வந்து இந்த மத்தேயு, இவர் ஒரு சுவிசேஷக்காரர். மத்தேயு மாதிரி தான் யோவான், அவர் 4 சுவிசேஷம். புதிய ஏற்பாடுல 4 சுவிசேஷம் இருக்கு பாருங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இவங்களெல்லாம் 4 சுவிசேஷங்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த 4ல மத்தேயு எப்படி சொல்றாருன்னு கேட்டா, யோவான் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் யாராயிருவீங்க? எல்லாரும் கடவுளுக்கு பிள்ளையாயிருவீங்க. அப்ப இயேசுநாதரை ஏற்றுக்க எல்லாரும் பிள்ளைன்னு நம்மளுக்குள்ள அவர் பிள்ளையாகிறோம். அவர் அல்லாவுக்கு பிள்ளை, அவர் ஏற்றுக்கிட்ட நம்மளும் அல்லாவுடைய பிள்ளை, 2 பேரும் அல்லாவுடைய பிள்ளைன்னா ஒருத்தருக்கு வணங்குறது. நானும் அல்லாவுடைய பிள்ளை, நீங்கள் அல்லாவுடைய பிள்ளை. ஒரு தகப்பனுக்கு பிறந்த 2 பேரு அண்ணன் தம்பி வணங்கலாமா? தம்பி அண்ணன், அண்ணன் ஒரு மூத்தவர், நமக்கு மூத்தவர் அவ்வளவுதான். இயேசுநாதர் நமக்கு அண்ணன், நம்ம தம்பியை தவிர வேற என்ன அதை சொல்ல முடியும்? வேற ஒண்ணு அதை சொல்றது கொண்டு தெரியாது. அதே மாதிரி வந்து யோவான் அப்படி சொல்றாரா? லூக்கா என்ன பண்றாருன்னு கேட்டா, அப்பொழுது உங்கள் பலம் மிகுதியாக இருக்கும். லூக்காவில் 6:35 பழைய புதிய ஏற்பாட்டை படித்து பார்த்து லூக்கா அதிகாரத்தை எடுத்து 6வது அதிகாரம் 35வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நீங்கள் உங்கள் பலம் மிகுதியாக இருக்கும், உன்னதமானவர்களுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். உன்னதமானவன் என்பது அல்லாஹ்வுடைய பேர். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் மக்கள் சொல்றாரு. இந்த மாதிரி ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்க, உன்னதமானவனுக்கு பிள்ளையா இருங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு பிள்ளையா இருங்கிறார். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஆளா இருங்கன்னு அர்த்தம்.
பிள்ளையாவது ஆக முடியாது. அல்லாஹ்வுடைய தன்மையை தெரிவிங்க அர்த்தம் கிடையாது, கர்த்தராக அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி இதெல்லாம் 4 சுவிசேஷங்கள். 4 சுவிசேஷங்களுக்கு பிறகு பவுலடிகள் பால் சொல்றாங்கல்ல, பால்ங்கிறவர் அவரே அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை பின்னாடி உண்டாக்குனவர். அவர் என்ன செய்யறாருன்னா சில நிருபங்களை பின்னாடி சேர்த்திருக்கிறார். அதுல முக்கியமான நிருபம் என்ன, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு. அந்த அப்போஸ்தலர்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா 17:29 4 சுவிசேஷம் முடிந்த பிறகு இந்த பவுலடிகளுடைய நிருபங்கள் கடிதங்கள் அதெல்லாம் வரும். அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாம் தேவனுடைய சந்ததியினராக இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின புன்வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது அப்படிங்கிறார் அவர். தேவன் நம்ம எந்த பொருளுக்கு ஒப்பா இருக்குன்னு நினைக்கிறது தப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே அப்போஸ்தலர் அவரே பவுலடிகள் என்ன சொல்றாரு, ரோமர்ல 8:16 சொல்றாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியானே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆவியானவர் இருக்கார்ல, அவரை நமக்கு சாட்சி கொடுக்கிறார் நம்மளோட சேர்ந்து. அப்ப இந்த பிள்ளை என்பது என்ன இருக்குன்னு கேட்டா, நிறைய ஆள்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் வார்த்தை இருக்குது, நிறைய ஆள்களுக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது, அதுக்கப்புறம் உள்ள நிருபங்கள்ல காணப்படுகிறது. இவற்றையெல்லாம் வைத்து நம்ம என்ன வழங்குறோம் கேட்டா, அப்ப பிதா என்ற சொல் இயேசுநாதருக்கு மட்டும் பயன்படுத்தப்படவில்லை. ஃபர்ஸ்ட் அவங்க ஏன் கடவுளுடைய குமாரன் நினைக்கிறாங்களோ அது தப்புங்கிறது புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, பிதான்னு சொல்லி இருக்கு பைபிள்ல, குமாரன் சொல்லி இருக்குன்னு சொல்லி இருக்குதா, இங்க வாங்க இதெல்லாம் சொல்லி இருக்கு, எல்லாத்தையும் நடுவர் பிள்ளைன்னு சொல்லிடுவாங்க, ஒத்துக்குவோம். இவ்வளவு பேரை சொல்லியிருக்கணும், நீங்க ஒரு ஆள் மட்டும் சொல்றீங்க, அப்ப நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு விளக்கணும். ரெண்டாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த சொல்லு தனியா இருக்கட்டும், தகப்பன் இல்லாம பிறந்திருக்கிறார்கள் அதுக்குன்னு சொல்றீங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டார்களே. ஆனா தகப்பன் இல்லாம அவர் மட்டும் பிறக்கல, நம்ம நம்பிக்கைப்படி அவர் மட்டும் பிறந்திருக்கிறார், பைபிள் நம்பிக்கைப்படி அவர் மட்டும் பிறக்கல. தகப்பன் இல்லாமல் பிறந்தவர் யாருன்னு கேட்டா நம்ம நம்பிக்கைப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அவங்க ஜோடி ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவ்வளவு பேர் தான் பிறந்திருக்காங்க நம்ம நம்பிக்கை பிரகாரம். இனிமேல் வேண்டாம் குளோனிங் வந்த பிறகு வேண்டாம் தகப்பன் இல்லாம தான் பிறக்கலாம். இதுவரைக்கும் உள்ள வரலாற்று இந்தியா இருக்கிறீங்கன்னு கேட்டா ஆதம் ஹவ்வா ஈசாவை தவிர யாரும் தகப்பன் இல்லாம பிறக்கல. ஆனா அவங்க நம்பிக்கை என்ன வரும் தெரியுமா, நிறைய பேர் தகப்பன் இல்லாம பிறந்திருக்காங்க. அவங்க நம்பிக்கை பிரகாரம் நிறைய பேர் தகப்பன் இல்லாமல் பிறந்ததாக சொல்கிறார்கள். அப்ப அவங்களை எடுத்துக்காட்டி தகப்பன் இல்லாம பிறந்தாரு தானே சொல்றீங்க, அப்ப இவரையும் சொல்ல மாட்டேங்க அவரையும் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கணும். அதெல்லாம் என்ன என்பதை என்ன செய்வோம், அடுத்த வாரத்துடைய தொடர்ல பார்த்துக்கணும். சரியா? அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் இருக்கிறது. என்ன முக்கியமான விஷயம் கேட்டா, இப்ப கோடை கொடுத்துக்கிறது இல்லைங்களா, இந்த ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு இந்த 2-3 நாட்களாகத்தான் போன நூற்றாண்டில் இருந்த ஒரு வெப்பத்தை நம்ம சென்னை அடைந்திருக்கிறாங்க. 113 ஃபாரன் ஹீட்டுக்கு போயிருக்கு இல்லைங்களா, ஏறக்குறைய 47 செல்சியஸ் டிகிரி வெப்பம். அப்ப 45-47 டிகிரியில போனதுன்னு சொன்னா பெரிய கொடுமை, கீழே உள்ள தண்ணி நிலத்தடியெல்லாம் காணா போயிடும். நிலத்தடி நீரும் அப்புறமேல் நீங்க 1000 அடி 2000 அடி போய்கிட்டு கொஞ்சம் கடல் தண்ணியும் நேரம் வருமே தவிர ஒண்ணுமில்லாம போயிடும். போற போக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குது. இவ்வளவு நடந்த பிறகும் கூட இறைவனிடத்தில் முறையிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரவில்லை. இன்னைக்கு பார்த்தோம்னா அரக்கோணம் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கிறது. அரக்கோணத்தில் வெப்பத்தை நீங்க போடுறான், அதெல்லாம் மெட்ராஸ்ல செத்து போயிடும், மண்டை அடிச்சு போயிடும். ஆந்திராவில் வெப்பத்துக்கு 785 பேர் இன்னைக்கு வரைக்கும் போய் ஆந்திராவில் அடிக்கிற வெயிலுடைய கொடுமை எவ்வளவு இருக்குன்னு கேட்டா 785 பேர் மழைக்கு தான் பலியாக இருக்காங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வெயிலுக்கு பலியாவதெல்லாம் கேள்வி கேள்வி கிட்ட மண்டையை போட்டோம். நம்ம பாட்டுலாம் என்னன்னு கேட்டா வெயிலுக்கு சாவரெல்லாம் யாருன்னு கேட்டா ரொம்ப 85-95 வயசு தெரியாம வெளியே போய் அந்த மாதிரி போயிருக்கிறத பார்த்துக்கணும். தவிர இளவட்டம்லாம் போய் பார்த்தது கிடையாது. இப்ப போய்கிட்டு இருக்கு இளவட்டங்கள் எல்லாம் இந்த செய்து போய் கொண்டிருக்கிற பாக்குறோம். 785 பேர் இந்த 15 நாள்ல காலியா இருக்கிறாங்க. வெயில் தாங்க முடியாம அவ்வளவு கொடூரமா இருக்குது. அக்னி நட்சத்திரம் அந்த நட்சத்திரங்கிறாங்க, அதெல்லாம் அல்ல வேற கணக்கு காட்டுறான். என்னடா அக்னிக்கு பிறகுதான் 110 வந்துருக்கு. அக்னி பிரச்சனை வரல, அக்னிக்கு பிறகுதான் அக்னி வரைக்குமாவது 100-110 நடிச்சு அக்னிக்கு பிறகு நாட்டு விட 117 போய் வந்து அப்ப நீங்க அக்னிக்கெல்லாம் அவன் எவ்வளவு பாடம் கட்டிக்கிறான். அல்லாவுடைய சோதனையா தான் எடுத்துக்கணும். என்ன பொதுவா இயற்கையா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அக்னி நட்சத்திரம் கடந்துருச்சுன்னு சொன்னா நார்மல் ஆகிக்கணும், தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிடும், அந்த பருவமழைக்கு பிறகு வெப்பங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். கேரளாவில் அந்த மழை பெய்ய ஆரம்பிச்சாலே நமக்கு இங்க 40 கோடி வந்துடும். இங்க மழை பெய்ய தேவை கிடையாது. அக்னி நட்சத்திரத்துக்கு பிறகு என்னவாயிரும், அந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சுங்கள அந்த மழையுடைய அந்த குளிர்ச்சியை இங்கே அட்டாக் பண்ணும். அந்த அட்டாக்ல நம்ம என்ன செய்யும், வெப்பங்கள் ஓரளவு அதையும் தான்
பருவமழையும் தாமதமாகலாம். இவன் என்ன கணக்கு போட்டாலும் படைச்ச ரப்பல் ஆலமீனுக்கு ஒரு செகண்ட் தானே, முறையிட வேண்டிய இடத்துல ஒழுங்கா முறையிட்டோம்னு சொன்னா இவன் அக்னிகளை செய்யாது, பருவமழை ஒண்ணும் தேவை கிடையாது, சென்னையிலே கொட்டுக்கிட்டு கொட்டும். அப்ப தமிழக அரசாங்கம் கூட நாங்க செயற்கை மழை பொழிவை செய்ய போறோம், வரக்கூடிய காலத்தில் என்ன செய்வோம்? அதனால இறைவன்கிட்ட இந்த மாதிரியான பஞ்சங்கள் வரும் பொழுது மழை வேண்டி ஒரு சிறப்பு தொழுகை தொழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம கற்றுத் தந்திருக்கிறாங்க. இந்த வருஷம் நம்ம எந்த காலத்தையும் சந்திக்காத ஒரு குருவத்தை சந்திக்கிற காரணத்தினால அல்லாஹ்விடத்துல பாவம் பண்ணிட்டு பேர் அந்த தொழுகையை நடத்தணும். சில பகுதிகளில் அங்கங்க நடத்தினா கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்த முறையில் நடத்தலாம். மழை தொழுகை என்பது அதுக்கு ஒரு தனி முறைகள்லாம் இருக்கிறது. அது நம்ம அணிகிற டிரெஸ் வரைக்கும் மாற்றங்கள் செய்யணும். பாருங்களா, அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு ஃபார்மாலிட்டிக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதனால வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சரியாக 11 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் மெரினா கடற்கரையில ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு மெரினா கடற்கரையில மலை தொழுகைக்கு அனைத்து தொழுகை ஜமாத் கூட்டமைப்பு சார்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதனுடைய மலை தொழுகை கொள்கிற முறை எப்படி என்பதை விளக்கி ஒரு பிரசுரம் ஒன்று தயாரித்து வியாழக்கிழமை இந்த அலுவலகத்தில் நீங்கள் வாங்கிக் கொண்டு வெள்ளிக்கிழமை எல்லா பள்ளியிலும் நீங்க ஜும்மாவில் கொடுக்கணும். மற்ற மக்களுக்கும் தொழுகிற முறையை முதல்ல சொல்லிக் கொடுத்தாதான் தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. மற்ற தொழுகை மாதிரி கிடையாது, மலை தொழுகை முறையே நம்ம மக்களுக்கு தெரியாது. ஏதோ சாதாரண மற்ற தொழுகமா இருக்கு தொழுகிறாங்க, அது யூஸ் இல்லாம போயிடுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறையில அந்த தொழுகை நம்ம நடத்தணும்னு சொன்னா நிச்சயமா அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரண்டியில் நம்ம முழு நம்பிக்கை வைக்கணும். எல்லாரும் நம்மள ஒரு நல்லவன் இருந்தா போதும். கூடக்கூடிய மக்கள்ல ஒரு இஸ்லாத்தோட தூய்மையான எண்ணத்தோட ஒருவனுடைய பிரார்த்தனை வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் கொட்ட வச்சிருவான். அது பெரிய விஷயம் கிடையாது. தொழுது கொண்டு இருக்கும்போதே மழை வந்து விட்டால் கூட ஆச்சரியம் கிடையாது. அதனால அந்த வியாழக்கிழமை தௌலி ஜமாத் ஆபீஸ்ல வச்சு கொடுத்துட்டு தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தேவையான நோட்டீஸ்களை என்ன செய்யுங்க, வாங்கி கொண்டு ஜும்மாவில் விநியோகிக்கிற மாதிரி வியாழக்கிழமை சாயந்தரம் வாங்கி கொண்டு தேவை உள்ளவர்கள் அந்தந்த பகுதியில் ஒரு ஜும்மாவில் விநியோகம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை தொழுகைக்கு வர்ற அந்த அழைப்பும் அதுல அடைஞ்சிருக்கும். அந்த நோட்டீஸை வாங்கிக்கிற ஒரு அறிவிப்பு. அடுத்த ஒரு அறிவிப்பு சுப்பிரமணி என்ற ஒரு முதியவர், 60 வயசு முதியவருக்கு பி நெகட்டிவ் ரத்தம் 7 யூனிட் தேவைப்படுகிறது. அவர் ஒரு ஆபரேஷனுக்காக தேவைப்படுகிறது. அந்த மருத்துவமனையிலிருந்து நமக்கு பரிந்துரை பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. முஸ்லீம் வேறுபாடு பார்க்காம இவங்க தான் செயல்படுவாங்க என்று நம்பி அவர்கள் நமக்கு கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அதை வைத்து இந்த மருத்துவமனைகள் எத்தனை இலவசமான சிகிச்சைகள்லாம் அந்த இதை வைத்து மக்கள் செய்து கொடுத்துக் கொண்டு இருக்கிறோம். இல்லாதவர்களுக்கெல்லாம் அந்த மருத்துவமனையில் அந்த மாதிரி செய்து கொடுக்கவும் செய்யறாங்க. அதனால இந்த மாதிரியான உதவிகளை நம்ம ஜாதி மதம் பார்க்காம செய்ய வேண்டியிருக்கிறது. பி நெகட்டிவ் ரத்தம் உள்ளவர்கள் 7 யூனிட் தேவைப்படுகிறது. அவங்க பெயரை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.